திருச்செந்தூர் முருகன் கோயில் உலகின் ஒரே கடற்கரை ஆறுபடை வீடு. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்ற அழகிய கடற்கரை ஊரில் வங்கக்கடலின் அலைகள் தாலாட்டும் இடத்தில் நிற்கிறது. மாபெரும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடு. ஆனால் ஒரே ஒரு கடற்கரை கோயில். கோயிலின் மூலவர் செந்தில்நாதர் அல்லது செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் வள்ளி தெய்வானை ஆகிய இருவருடனும் இங்கு காட்சி தருகிறார். இது பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை உணர்த்தும் தலம் என்று சிலர் கூறினாலும் முக்கியமாக சூரசம்ஹார தலம், வெற்றிவேல் தலம் என்று புகழப்படுகிறது. கோயில் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. கோயிலின் முகப்பு நேராக கடலை நோக்கி இருக்கிறது. நாழிக்கிணறு பாண்டிய மன்னர்கள் கட்டியது. சண்முக விலாசம் மண்டபம், 1000 கால் மண்டபம் போன்றவை உள்ளன. மிக உயரமான 9 நிலை ராஜகோபுரம் 137 அடி உயரம் உள்ளது. கடல் அலைகள் அடிக்கும்போதே முருகன் தரிசனம் தருவது போல அமைந்துள்ளது. ஸ்தல விருட்சம் பனைமரம், தீர்த்தம், நாழிக்கிணறு மற்றும் கடல் தீர்த்தம். இங்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடனேயே முருகன் கடலில் நீராடி வெற்றிவேலை ஏந்தி நிற்பதாக புராணம் சொல்கிறது. கோயில் வளாகம் 299 அடி வடக்கு தெற்கு திசையிலும் 213 அடி கிழக்கு மேற்கு திசையிலும் பரந்து விரிந்துள்ளது. உள் சன்னதிகளில் சண்முகர் சன்னதி, வள்ளி தெய்வானை சன்னதி, சிவன் சன்னதி உள்ளன. தினசரி 6 கால பூஜைகள் நடக்கின்றன. உஷத்காலம், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, 2ஆம் காலம், அர்த்தஜாமம். திருவிழாக்களில் கந்த சஷ்டி, 6 நாட்கள் விரதம், சூரசம்ஹாரம், தைப்பூசம், காவடி, பால்குடம், பாதயாத்திரை ஆகியவை பிரபலம். திருச்செந்தூர் தூத்துக்குடி நகரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு. சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவு. கோயில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை பராமரிக்கிறது. புராணக்கதை மிக விரிவாக சொன்னால், திரளபதி யாகத்தில் தோன்றிய ஆறுமுகக் குழந்தை சிவனிடமிருந்து ஞான வேலை பெற்று சூரபத்மன் என்ற அசுரனை வெல்லச் சென்றார். பல நாட்கள் போர் நடந்தது. இறுதியில் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மன் மாமரமாக மாற முருகன் வேலால் இந்த மரத்தை 2ஆக உடைத்தார். ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. அதனால் முருகனுக்கு சேவலும் மயிலும் கொடி. சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் கடலில் நீராடி செந்திலாண்டவனாக இங்கு நின்றார். இந்த வெற்றியை கொண்டாடவே தைப்பூசம், சூரசம்ஹாரம், கந்த சஷ்டி திருவிழாக்கள் இங்கு பிரம்மாண்டமாக நடக்கின்றன. புராணத்தில் முருகன் தன் தந்தை சிவனை வழிபட விரும்பி மயன் என்ற தெய்வ கட்டிடக் கலைஞரைக் கொண்டு இந்தக் கோயிலைக் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சூரபத்மன் போருக்கு முன்பும் பின்பும் முருகன் சிவனை வழிபட்டார். திருச்செந்தூர் கோயில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. சங்க காலத்திலேயே சேந்தூர் என்று புறநானூறு, அகநானூறு ஆகியவற்றில் பாடப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னர்கள் காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு முதல் கிறிஸ்து ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு வரை பாண்டிய மன்னர்களான நெடுஞ்செழியன் மாறவர்மன், சுந்தரபாண்டியன் போன்றோர் இந்தக் கோயிலை மிகவும் விரிவாக்கினார்கள். அவர்கள் கட்டிய நாழிக்கிணறு இன்றும் உப்பு இல்லாத தண்ணீர் தருகிறது. இது அதிசயம். ஒரு பாண்டிய மன்னன் போருக்குச் செல்லும் முன் இங்கு வந்து வேல் வாங்கி வெற்றி பெற்றதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன. சோழ மன்னர்கள் காலம் கிறிஸ்து ஆண்டு 9ஆம், 10ஆம் நூற்றாண்டு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் ஆகியோர் இங்கு பெரிய தானங்கள் செய்தார்கள். குலோத்துங்க சோழன் காலத்தில் கோயிலுக்கு நிறைய நிலங்களும் தங்கமும் தானம் செய்யப்பட்டன. ஒரு கதையில் ராஜராஜ சோழன் இலங்கு வந்தபோது கடல் புயல் வந்தது. அவன் முருகனை வேண்ட புயல் அடங்கியது. அதற்கு நன்றியாக அவன் பெரிய மண்டபம் கட்டினான். பிற்கால பாண்டியர்களும் செரமான் பெருமாள் நாயனார், 13ஆம் நூற்றாண்டில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இங்கு பெரிய ராஜகோபுரத்தைத் தொடங்கினான். கேரளத்து செரமான் பெருமாள் நாயனார், முருகபக்தர் சிவபக்தர் இங்கு வந்து பாடல்கள் பாடினார். திருப்புகழ் பாடல்களுக்கு முன்னோடி அவர் பாடல்களே. விஜயநகர நாயக்கர் காலம் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசும் திருமலை நாயக்கரும் கோயிலை மிகப் பெரிதாக்கினார்கள்.
இன்று நாம் பார்க்கும் 9 நிலை ராஜகோபுரம் 137 அடி உயரம் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது. ஒரு கதையில் ஒரு நாயக்க மன்னன் குழந்தையில்லாமல் தவித்தான். இங்கு 48 நாள் கந்தசஷ்டி விரதம் இருந்தான். அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு நன்றியாக அவன் கோயிலுக்கு பெரிய தங்கக் கவசம் செய்து சாற்றினான். பிரிட்டிஷ் காலம் 18ஆம் நூற்றாண்டில் டச்சுக் கடற்படையினர் முருகன் சிலையை திருடி கப்பலில் ஏற்றினார்கள். கப்பல் புறப்படவே இல்லை. புயல் வந்து நின்றது. பயந்து போன டச்சுக்காரர்கள் சிலையை கடலில் போட்டுவிட்டு ஓடினார்கள். மீனவர்கள் சிலையை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார்கள். அது இன்றும் நாழிக்கிணறு அருகே நடப்பட்ட பெரிய வேலாக இருக்கிறது. இதை நினைவு கூர்ந்தே ஆண்டுதோறும் சிலை மீட்பு நாடகம் நடக்கிறது. கிறிஸ்து ஆண்டு 1941இல் கோயில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இன்று மக்கள் இங்கு வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன. கந்தசஷ்டி 6 நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் பார்க்க வருபவர்கள் லட்சக்கணக்கில் வருகிறார்கள். தைப்பூசம், காவடி, பால்குடம், பாத யாத்திரை, குழந்தை வரம், திருமணத் தடை நீக்கம், வெற்றி வழக்கு, வெற்றி கடல் நோய்கள், தோஷ நிவர்த்தி, படையெடுப்புக்கு முன் வீரர்கள் வேல் வாங்குமிடம் பழங்காலம் முதல். மேலும் கோயிலின் கடல் அருகாமை அமைதி தரும் பக்தர்கள் கடல் தீர்த்தத்தில் நீராடி மன அமைதி பெறுகிறார்கள். நாழிக்கிணறு அதிசயம் உப்பு கடல் அருகில் இருந்தும் இனிப்புத் தண்ணீர் தருகிறது. இதில் நீராடி நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. ஆண்டுதோறும் ஆவணி அவிட்டம் மாசி மகம் போன்ற திருவிழாக்களும் நடக்கின்றன. ஒரு நீண்ட கதையாகச் சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு ஏழை மீனவன் கடலில் மாட்டிக்கொண்டான். அலைகள் அவனை இழுத்துச் சென்றன. செந்திலாண்டவா என்று கதறினான். உடனே ஒரு பெரிய மயில் வந்து அவனைத் தூக்கி கரைக்கு கொண்டு வந்தது. அன்று முதல் அந்தூரில் மயில் வாகனத்தில் முருகன் வருவதை அந்த மீனவன் கண்டான். அந்த மீனவனின் வம்சாவளியே இன்றும் கோயிலில் பூஜை செய்கிறது என்று சொல்கிறார்கள். மற்றொரு கதையில் ஒரு பாண்டிய இளவரசி குழந்தை பாக்கியமில்லாமல் தவித்தாள். அவள் இங்கு வந்து நாழிக்கிணற்றில் நீராடி முருகனை வேண்டினாள். அவளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. அதற்கு நன்றியாக அவள் கோயிலுக்கு பெரிய தங்கவேல் செய்து சாற்றினாள். இப்படி பக்தர்களின் கதைகள் ஏராளம். திருச்செந்தூர் வெறும் கோயில் அல்ல, அது தமிழனின் வெற்றிவேல், கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் முருகன். லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்ணீரையும் காவடியும் தாங்கி நிற்கும் வெற்றி முருகன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஒரு முறையாவது கடல் அலைகளுக்கு நடுவே செந்திலாண்டவனை தரிசித்தால் போதும், வாழ்க்கையே வெற்றியாகிவிடும்.